Welcome to SKIS Academy. Today we are going to see the rise of nationalism. So at first beginning of this class, what is nationalism? So nationalism அப்படின்னா என்னன்னா இந்தியன்ஸ் வந்து ஆல் டுகெதர் த பீப்புள் வேர் ஸ்பிளிட்டட் லைக் அவங்களோட ரிலீஜன் வைஸாவோ அவங்களோட காஸ்ட் வைஸாவோ அவங்களோட கல்ச்சர் அவங்களோட ட்ரெடிஷனல் மூலயமா இந்தியன்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா தேவர் ஸ்பிளிட்டட் பிட்வீன் ஈச் அதர். இந்த நேஷனலிசம் என்ன கொண்டு வந்துச்சுன்னா தட் பிராட் ஒரு டுகெதர்னஸ், அவங்களுக்குள்ள ஒரு யுனைட்டியை வந்து கொண்டு வந்துச்சு. எப்படி இந்த யுனைட்டி வந்து கொண்டு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது ஸ்டார்டட் டு இனிஷியேட் மெனி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் திங்ஸ் பாலிசிஸ்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் என்ன மாதிரினா, லைக் ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் அவங்க எடுத்துட்டு வராங்கன்னா, அந்த ஜுடிஷியரி சிஸ்டம்லயும் வந்து தே டிட் நாட் ஷோ எனி டிஸ்கிரிமினேஷன். ஒரு கிங்குக்கு இந்த லா தான் இருக்கணும், ஒரு சிட்டிசனுக்கு இந்த லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டோ ஒரு டிஸ்கிரிமினேஷனோ அவங்க கொண்டு வரல. அதுக்கு பதிலாக வாட் தே ஹவ் பாட் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து காமனாக இந்த லா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் எடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் லைக் சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம். இந்த சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் என்ன பண்ணாங்க, தட் தே ஹேவ் கிவன் அப்பர் காஸ்ட் பீப்புளாக இருந்தாலும் சரி, லோவர் காஸ்ட் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஆல் த பீப்புள் வில் ஃபாலோ அ சேம் திங். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சில சில பாலிசிஸ் இல்லாமல் எல்லாருமே வந்து எப்படி இருக்கணும்னா யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, திஸ் ஆல் மோட்டிவேட்டட் என்ன ஐடியாலஜி மோட்டிவேட் பண்ணியிருக்கோம்னா, திஸ் ஆல் மோட்டிவேட்டட் திஸ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் திஸ் நேஷனலிசம் அப்படின்னா என்னன்னா, நேஷனலிசம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தே ஷுட் ஹாவ் அ காமன் எனிமி. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்தியன்ஸ் வந்து எல்லாரும் வந்து ஆல் டுகெதரா ஓகே நம்ம எல்லாம் வந்து இனிமே என்ன, வி ஆர் ஆல் கோயிங் டு பிகம் அஸ் அ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வி ஹாவ் அ சிங்கிள் எனிமி. அவங்களுக்கு யார் காமனான ஒரு எனிமி யார் இருக்காங்கன்னா, திஸ் பிரிட்டிஷ் பீப்புள். பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து இந்தியன்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய ரைட்ஸையோ அவங்களுடைய சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கே அறியாம சில விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நேஷனலிசம் அப்படின்னா தேசியத்துவம் அப்படின்றது தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த தேசியத்துவம் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, இந்தியன்ஸ்குள்ள நம்ம எல்லாம் ஒண்ணு, நம்மளுக்கெல்லாம் ஒரே ஒரு காமன் எனிமி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இட் ஆல்சோ இனிஷியேட்டட் தட் இந்தியன்ஸ் ஆர் கோயிங் டு பி அஸ் அ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் we can get a independence from the people. அதாவது ஒருத்தவங்க ட்ரேடர்ஸா வந்திருப்பாங்க, அந்த ட்ரேடர்ஸா வந்தவங்க கிட்ட நம்ம எப்படி நம்ம நாட்டை காப்பாத்தி நம்ம சிட்டிசன்ஸே வந்து நம்ம இந்தியன்ஸே நம்ம நாட்டை என்ன பண்ணணும், ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக கொண்டு வந்ததா என்னன்னா இந்த நேஷனலிசம் அப்படின்ற கான்செப்ட். இந்த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியான் போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதுக்கான ஃபேக்டர்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் இன்டிகிரேட்டட் த ஐட்டம்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, த இன்டிகிரேட்டட் ஐட்டம். இன்டிகிரேட்டட் அப்படின்னா ஜாயின் பண்றது தான் இன்டிகிரேட்டட். ஸோ த ஜாயின் த ஐட்டம்ஸ் லைக் polity, economy அண்ட் அதர் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லா இந்தியன்ஸ்க்கும் வந்து காமனாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தே டிட் நாட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸோ சர்டன் கிளாஸஸ் பீப்புளுக்கு வந்து இது கொடுப்பேன், சர்டன் கிளாஸஸ் பீப்புளுக்கு வந்து நான் அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தே டிட் நாட் டூ இட். பட் எல்லாருக்கும் ஆல் டுகெதரா தே ஃப்ரேம்ட் எ ரூல். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். சும்மா யூ ஹாவ் டு ரைட் த ஹிண்ட்ஸ் ஓவர் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து த பிரிட்டிஷ் இன்டிகிரேட்டட் இந்தியா items like polity, economy and administration. So this created a uniform system between whom, between Indians. ஸோ இது வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஓகே நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம எல்லாம் வந்து யூனிஃபார்மா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், ஸோ வி ஆர் ஆல் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் அவர் ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம்காக நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் செகண்ட் ஃபேக்டர் என்னன்னா, த ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஆஃப் 19th செஞ்சுரி. இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ நடந்திருக்கும்னா, இந்த ஆஃப் ஆஃப் த 19th செஞ்சுரியில நடந்திருக்கும். நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த 19th செஞ்சுரியில வி ஹாவ் சீன் திஸ் சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். ஸோ நம்ம நிறைய லீடர்ஸ் பற்றிலாம் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் த கிரேட் பியனீர் யாரு, ராஜாராம் மோகன் ராய். அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். சதி சொல்லியிருப்பாரு, லைக் விடோ ரீமேரேஜ் பற்றி பேசியிருப்பாங்க, அண்ட் ஆல்சோ விமன் எஜுகேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க, விமன் இன்ஃபான்டிசைட் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பீப்புள்ஸ்க்கு வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன கிரியேட் பண்ணிச்சுன்னா, தட் கிரியேட்டட் அ கிரேட் ரெனசைஸ். ரெனசைஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு என்லைட்மெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ் ரெனசைஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு மறு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா, தட் கிரியேட்டட் ரெனசைஸ் வந்து அவங்களுக்குள்ள கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ திஸ் ஸ்டார்டட் டு இந்த சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இட் ஸ்டார்டட் டு ரிமூவ் ஆல் த டிஃபரன்சஸ்.
ஸோ எல்லா டிஃபரன்சஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா ஸ்டார்டட் டு ரிமூவ். ஸோ பீப்புளுக்கு என்ன ஆரம்பிச்சுன்னா ஓகே தே ஸ்டார்டட் டு பிலீவ் தட் வி ஆர் ஆல் ஒன். நம்ம எல்லாம் என்னன்னா நம்ம எல்லாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இனிமே. ஸோ வி ஷுட் இனிஷியேட் அ யுனைட்டி பிட்வீன் அஸ். யுனைட்டியை கிரியேட் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் என்னன்னா இந்த நேஷனலிசம். இந்த நேஷனலிசம் வந்ததுனால தான் வி ஆர் நவ் நம்ம வந்து இப்போ எப்படி இண்டிபெண்டா இருக்கோம் அண்ட் வி ஹாவ் அ கவர்மெண்ட். நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் நம்மள ரூல் பண்றாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாவ் அ சாவரின் பவர். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ் அ வாட் சாவரின் பவர்னா என்ன? that is supreme of everything. So government கிட்ட தான் எல்லா இதுவுமே இருக்கு. So that central government does not ask any other government to seek permissions to do any policies to the citizens, right? அந்த மாதிரி இந்த சாவரின் கண்ட்ரியை நம்ம உருவாக்குறதுக்காக முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது எதுனா இந்த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். இந்த நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கிறதுனால தான் people all started to join, என்ன சொல்ல, எல்லாரும் யுனைட்டியா வந்து சேர்ந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடமா வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு நம்ம இப்போ பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ், அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஒன் என்னன்னா தே ஸ்டார்டட் டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் இந்தியா. ஸோ பீப்புள் வந்து நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ். அவர் கண்ட்ரி இஸ் நாட் ஒன்லி அ யுனைட்டி இன் டைவர்சிட்டி. இப்போ நம்ம சொல்கிறோம்ல அவர் கண்ட்ரிஸ் அ யுனைட்டி இன் டைவர்சிட்டி, தட் டஸ் நாட் டினோட் ஒன்லி த மவுண்டெயின்ஸ், த ஹில்ஸ் ஆர் ஆல்சோ அந்த கிளைமேட்டை பற்றி மட்டும் சொல்லல. இட் ஆல்சோ டினோட்ஸ் அவர் கஸ்டம்ஸ், ரிலீஜியன்ஸ், லாங்குவேஜ். அதுதான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம், யுனைட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ அந்த மாதிரி திஸ் பீப்புள், அதாவது இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கோர்ட், ஒரு ஜுடிஷியல் சிஸ்டமா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த கோர்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ற லாங்குவேஜும் எதுல தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அந்த அந்த வர்னாக்குலர் லாங்குவேஜஸ் அங்க இருக்காது. வாட் இஸ் வர்னாக்குலர் லாங்குவேஜ்னா அந்த ஸ்டேட்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வர்னாக்குலர் லாங்குவேஜஸ். இப்ப ஒருத்தவங்க வந்து தமிழ்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இங்கிலீஷ்ல பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் கோயிங் டு டூ. அல்லனா அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுமே அவங்களுக்கு புரியாது, இல்லை ஜுடிஷியரி கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டுமே புரியாது. ஸோ இது என்ன பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா எஜுகேட்டட் இந்தியன்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் த ஐடியாஸ் அண்ட் இட் ரிகக்னைஸ் தட் ஆக்ட் ஆஃப் லிங்குவா பிராங்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா பிரிட்டிஷோட பாலிசிஸ், பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த அவேக்கனிங் ஆஃப் 19th செஞ்சுரியில சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், அது செகண்ட் ஃபேக்டர். அண்ட் தேர்ட் ஃபேக்டர் என்னன்னா த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதெல்லாம் எதுக்காகனா ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன சொல்றாங்கன்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எனேபிள் ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் அக்ராஸ் இந்தியா. அதாவது பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா they started to introduce this modern transport system. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம்ல நமக்கு என்ன இருந்ததுன்னா இந்த ரயில்வே சிஸ்டத்தெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா they started to do manufacturing and also they started to sell their goods from one place to another. ஸோ இதனால என்னாச்சுன்னா பீப்புளுக்கு வந்து ஒரு யூனைட்டி வந்து, ஓ நம்ம சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க, நமக்குள்ள ஒரு யூனைட்டி இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு இனிஷியேட் பண்ணது எதுனா by this modern transport system சொல்லிட்டு this is the fourth factor. And next வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா the role of newspaper. ஸோ ஆல்ரெடி we know newspaper. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுக்காக ஒரு ஒரு பப்ளிக் சோஷியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்றோம், we used to share our we used to share some sort of informations. அப்படி இல்லைன்னா நிறைய அவேர்னஸ் நியூஸஸ்ல நம்ம எதுலேருந்து கிடைக்கும், இந்த சோஷியல் மீடியா மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில இப்போ மொபைல்ஸ் வந்ததுனால நம்ம என்ன பண்றோம், நிறைய அவேர்னஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய அவேர்னஸ் விஷயங்கள் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல இந்த 19th செஞ்சுரி டைம்ல இந்த நியூஸ் பேப்பரோட ரோல் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த ரோல் ஆஃப் நியூஸ் பேப்பர் வாஸ் இன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஆல்சோ தட் ஸ்ப்ரெடட் மெனி பொலிட்டிக்கல் கான்சியஸ் அமாங் த இந்தியா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இது ஸ்டார்டட் டு டெல் டு த பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இங்கிலீஷ் பீப்புள் பண்றது சரியில்லை, இங்கிலீஷ் பீப்புள் வந்து ஒரு இடத்துல வந்து சில கூட்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்றாங்கன்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா தே ஆர் நோட்டிங் அவுட் இன் நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பர் மூலமா இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க தப்பா பண்றாங்க, இங்கிலீஷ் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி திஸ் நியூஸ் பேப்பர் பிளேட் எ கீ ரோல். ஸோ நியூஸ் பேப்பர் என்ன வந்துச்சுன்னா பிளேட் எ கீ ரோல். இது வந்து என்னது ஃபிஃப்த் ஃபேக்டர் ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ், இந்த நியூஸ் பேப்பர் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இட் ஆல்சோ கிரியேட்டட் அ பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ். ஸோ பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் அவேர்னஸ்.
எப்படி இந்த பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி வந்து ரூல் பண்றாங்க, பிரிட்டிஷர்ஸ் போற பாலிசிஸ்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவேக்கனிங்காக கொடுத்தது எதுனா இந்த நியூஸ் பேப்பர்னு சொல்லலாம். திஸ் இஸ் த ஃபிஃப்த் ஃபேக்டர் ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ் நிறைய இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 19th சென்ச்சுரி டைம்ல தான் நிறைய பிரெஞ்சு ரெவல்யூஷன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல தான் நம்மளுக்கு லிபர்ட்டி அப்படின்ற ஒரு வேர்டே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தட் பீப்புள் ஸ்டார்ட் டு அவங்க வந்து ஒரு சிட்டிசனுக்காக எப்படி வந்து ஒர்க் பண்ணும், ஒரு சிட்டிசன்ஸோட ரைட்ஸ் என்ன, ஒரு சிட்டிசன்ஸோட லிபர்ட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து எதுல சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் ஆல்சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியன்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளும் என்ன பண்ணணும், we also want to fight against the British for what, for getting our independence. ஸோ இது நம்மளோட சிக்ஸ்த் ஃபேக்டரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் திஸ் பாலிசிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ். அண்ட் தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் டெவலப் பண்றதுனால இந்த பீப்புளுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த நேஷனலிசம் வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பிளேஸ்ல எப்படி பிரிட்டிஷோட ரூல் இருக்கோ, இன்னொரு பிளேஸ்ல எப்படி பிரிட்டிஷோட ரூல் இருக்கோ அப்படின்ற மாதிரி சில அவேர்னஸஸ்லாம் நம்மளுக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ரோல் ஆஃப் நியூஸ் பேப்பர். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் எதுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்கன்னா இந்த revolutions that differ from நிறைய நேஷனலிசம். இப்போ இஃப் யூ டேக் யுவர் என்சிஆர்டிஸ் புக் யூ கேன் சி த நேஷனலிசம் இன் யூரோப். அவங்களோட யூரோப்ல எப்படி நேஷனலிசம் வந்துச்சு, அண்ட் நெக்ஸ்ட் நேஷனலிசம் இன் இந்தியா. ஸோ இந்தியன்ஸ் எதுக்காக போராடுறாங்க, ஃபார் கெட்டிங் அ ஃப்ரீடம்ஸ். ஸோ இந்த நேஷனலிசம்காக எந்தெந்த லீடர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் the very foreign character British provoked the response in the form of Indian nationalism. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சில ரூல்ஸை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க தட் ட்ரிகர்டு த இந்தியன்ஸ். ஸோ இந்தியன் ரூலர்ஸை வந்து அது பயங்கரமாக ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஆல்சோ த சிட்டிசன்ஸுமே அதை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் ஒரு டேபிளர் காலம் மாதிரி நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷன். First is nation and second one is state and third one is nation state. நேஷன் அப்படின்னா என்னன்னா அது எதை நமக்கு வந்து இது பண்ணுதுன்னா அது எது நம்மளுக்கு வந்து ஐடென்டிட்டியா கொடுக்குது, என்ன டினோட் பண்ணுதுன்னா ஹோமோஜினிட்டியை வந்து டினோட் பண்ணுது. we are all one. ஹோமோஜினிட்டியை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்னா என்னென்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் டு பி அ ஸ்டேட் வாட் ஆர் த திங்ஸ் தட் ரிக்வயர்ட் அப்படின்னா ஒன் இஸ் அதுக்கான ஒரு டெரிட்டரி வேணும். அண்ட் செகண்ட் ஒன் டெரிட்டரி இருந்தால் மட்டும் போதுமா, தட் ரிக்வயர்ஸ் வாட், தட் ரிக்வயர்ஸ் பாப்புலேஷன். அண்ட் தேர்ட் ஒன் என்ன, தட் ரிக்வயர்ஸ் கவர்மெண்ட். and fourth one that requires sovereignty. ஸோ இந்த இத்தனை கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த 4 கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், we say as a state. ஸோ அப்போ நம்ம ஸ்டேட்னு சொல்கிறோம். now what we are going to say is nation and state. இந்த நேஷன் அண்ட் ஸ்டேட்க்கு என்னென்ன தேவை, அதே மாதிரி that requires territory first and second one that requires government and that requires population. Sovereignty. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்படிதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன்டு 3. ஒன் இஸ் நேஷன் போது நம்மளோட ஹோமோஜினிட்டியை வந்து ஹோமோஜினிட்டினா வி ஆல் ஹாவ் சேம் தாட் அண்ட் சேம் ஃபீலிங்ஸ் அண்ட் சேம் எமோஷன், அந்த மாதிரி ஹோமோஜினிட்டியை கிரியேட் பண்ணுது. ஒரு ஸ்டேட்னா தட் ரிக்வயர்ஸ் திஸ் 4 elements அண்ட் ஸ்டேட் அண்ட் நேஷனா தட் ஆல்சோ ரிக்வயர்ஸ் தட் 4 elements டு ஃபுல்ஃபில் தட் கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் அப்படின்னா சில அசோசியேஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் எதுக்காக ஃபார்ம் ஆகுது, உடனே நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சான்னு கேட்டால் நோ. ஸோ தட் சம் அசோசியேஷன்ஸ் ஹேவ் ஃபார்ம்டு. ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி அசோசியேஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இஸ் ஜமீன்தாரி அசோசியேஷன். அண்ட் இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா
இட்ஸ் அனதர் நேம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் தட் ஹவ் ஃபார்ம்டு ஃபார் ஆர் ரைஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது ரைஸ் ஆஃப் நேஷனலிசம்ல ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் எதுன்னா ஜமீன்தாரி அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் இஸ் ஜமீன்தாரி அசோசியேஷன். அண்ட் திஸ் ஜமீன்தாரி அசோசியேஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா திஸ் கேன் ஆல்சோ கால்ட் அஸ் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி. இது வந்து என்னன்னா இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் குரூப்னு இதை சொல்லுவாங்க. அண்ட் ஜமீன்தாரி அசோசியேஷன் அண்ட் பெங்கால் பிரிட்டிஷ் அண்ட் இந்தியா அசோசியேஷன். இந்த ஜமீன்தாரி அசோசியேஷன் இருக்குல்ல, இது எப்படி வந்து பிளெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் ஹோல்டர் சொசைட்டில ஹவு டஸ் இட் பிளெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கனெக்ட்ஸ் பெங்கால் அசோசியேஷன், பெங்கால் பிரிட்டிஷ் அசோசியேஷன். பெங்கால் பிரிட்டிஷ் அசோசியேஷன் பிளஸ் இது கூட வேற என்னன்னா அண்ட் ஜமீன்தாரி அசோசியேஷன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா we are telling this name. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல் டுகெதர் இது எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல் டுகெதர் வாட் இட் இஸ் கால்ட் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன், BIA, பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Now what is this British India Association is going to do அப்படின்னா it was the first important political association. இதுதான் வந்து முதல் முறையாக பொலிட்டிக்கலா பீப்புள்ல வந்து ஒரு அசோசியேஷன், ஒரு பிரிட்டிஷ் எதிர்த்து உற்பத்தியான ஒரு அசோசியேஷன், ஒரு குழு எதுன்னா இந்த அசோசியேஷன் சொல்றாங்க. அண்ட் இதோட மெயினான வேலை என்னன்னா இட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப், ஆல்ரெடி நம்ம என்னன்னு சொன்னோம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி. ஸோ இதுக்குள்ள யார் இருப்பாங்க மெயினான பர்சன்ஸா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸா யார் இருப்பாங்கன்னா இந்த ஜமீன்தாரிஸ் தான் இருப்பாங்க. ஜமீன்தாரிஸ் ஆர் லேண்ட் லார்ட்ஸ். So it consists of the main leaders, or one is jamindaris and another one is landlords. And next what they are telling is in the association la enna pandranga they drafted the first political memorandum adha vandu inga draft pannirpanga and also presented to the British. So what are the things that they are doing? The British India Association la it consists of, first point what we are going to say, first point it consists of landlords and jamindars. And second point what they are telling is they drafted a political memorandum. பொலிட்டிக்கல் மெமரண்டம் அப்படின்னா என்ன, சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா பீப்புளுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து பூர்த்தி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் சில மேனுஃபேக்சர்ஸ்க்கு சில ஃபேவர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தி டிராஃப்ட் எ மெமரண்டம், சில நோட்டீஸ் மாதிரி டிராஃப்ட் பண்ணி இந்த டிராஃப்ட் பண்ண நோட்டீஸை யார்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்கன்னா டு த பிரிட்டிஷ் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் அண்ட் தே டிமாண்டட் ரிடக்ஷன் ஆன் அ சால்ட் டியூட்டி செப்பரேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சால்ட் டியூட்டி மேல, அதாவது சால்ட் மேல போடுறாங்களே சில டாக்ஸை வந்து இவங்க என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வாட் நெக்ஸ்ட் தேர் ஆஸ்கிங் அப்படின்னா தே ஆல்சோ ஆஸ்க் அபவுட் த செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ஃபங்க்ஷன். எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரி ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணணும். வி ஆல் நோ செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், SOP அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். வாட் இஸ் தட் செப்பரேஷன் ஆஃப் பவர் டீல் வித் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்கான பவரை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும், லெஜிஸ்லேட்டிவ் பவரை லெஜிஸ்லேட்டிவ் பண்ணணும், ஜுடிஷியரி பவரை ஜுடிஷியரி பண்ணணும். ஸோ இந்த பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன்ல தேர் ஆஸ்கிங், அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஒரு மெமரண்டம், பொலிட்டிக்கல் மெமரண்டம் டிக்ளேர் பண்றாங்க. அந்த டிக்ளேர் பண்ண பொலிட்டிக்கல் மெமரண்டம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, தேர் ஆஸ்கிங் ஃபார் சால்ட் மேல போட்டிருக்க சால்ட் டியூட்டி டாக்ஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, ரிடம்ஷன் ஃபார் த சால்ட் டியூட்டி டாக்ஸ். And next point what they are telling is the separation between the executive and judiciary. And third what they are telling is the reformation, அதாவது சார்ட்டர் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து இவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். இந்த ரிஃபர்மேஷன் அப்படின்னா சில ஆக்ட்ஸ், ரிஃபார்மிங் ஆக்ட்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன, லா மேக்கிங் பவர். இந்த லா மேக்கிங் பவர் எப்படி இருக்கணும்னா ப்ராப்பரா பீப்புளுக்கு நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், நிறைய ரிஃபார்ம் அதாவது மறுவாழ்வு திட்டங்கள் வந்து இவங்க எடுத்துட்டு வரணும். த ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் framed by the legislative போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தேர் ஆல்சோ டெல்லிங் அபவுட் பிரிட்டிஷ் வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் இருக்குல்ல, சார்ட்டர் ஆக்ட் 1853,
பிரிட்டிஷ் ஆக்ட் ஹஸ் கிவன் திஸ் சார்ட்டர் ஆக்ட் 1853. இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டிமாண்ட்ஸை வந்து என்ன பண்ணணும்னா பிரிட்டிஷ் மஸ்ட் ஃபுல்ஃபில் டு த இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மெமரண்டம்ல தே ஹவ் சப்மிட்டட் திஸ் மெமரண்டம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் இந்தியன் அசோசியேஷன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாம் பார்ப்போம்ல இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து பயங்கர கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்ட்டிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அசோசியேஷன் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ இந்த அசோசியேஷன் வந்து என்ன எதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா, திஸ் அசோசியேஷன் ஆல்சோ ஹெல்ப்டு த peasants. Peasantsனா farmers. We all know peasants in the farmers who have revolt in the இண்டிகோ ரிவால்ட்னு ஒன்று நடந்திருக்கும். இண்டிகோ ரிவால்ட் அப்படின்னா என்னன்னா, இண்டிகோ அப்படின்னா ஒரு டை. ஸோ இந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தே ஸ்டார்டட் திஸ் இந்தியன்ஸ் டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணணும்னா, இண்டிகோ அப்படின்ற டையை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபார்ம்ல வந்து இது பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு செல் டு மீ ஃபார் ஹவு அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில நீங்கள் வந்து எனக்கு சேல்ஸ் பண்ணணும். ஸோ அந்த அப்போ என்ன ஆச்சுன்னா, பீசன்ஸ் அதாவது ஃபார்மர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தே ஸ்டார்டட் டு ரிவால்ட் அகேன்ஸ்ட் ஹூம் திஸ் பிரிட்டிஷ் பீப்புளை வந்து ரிவால்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த அசோசியேஷன்ல இந்த மாதிரி டிமாண்ட்ஸ், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பிரிட்டிஷ்க்கு கொடுக்கும்போது அது ஒரு சொல்யூஷனா எதுக்கு அமைஞ்சிச்சுன்னா, ஃபார் தட் இண்டிகோ ரிவால்ட்டுக்கும் ஒரு சொல்யூஷனா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, செகண்ட் ஒன் we are talking about இந்தியா அசோசியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் என்ன, பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். அண்ட் செகண்ட் அசோசியேஷன் இஸ் இந்தியா அசோசியேஷன். What is this India Association is doing? India Association வந்து it was the most important association before the Congress. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு முன்னாடி இந்தியா அசோசியேஷன், it is an important association before the Indian National Congress. Before INC போட்டுக்கோங்க, INC before Indian National Congress. அண்ட் இவங்களோட வேலை என்னன்னா, தே ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் in 1858. What is this vernacular press act? The protest against the vernacular languages அப்படின்னா, the people uses அவங்களுடைய பிளேஸுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய கஸ்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ரீஜனுக்கு தகுந்த மாதிரி they uses their language. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டா ப்ரொட்டஸ்ட் பண்ணது தான் இந்த இது. ஸோ they protested against vernacular press act. பிரிட்டிஷ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, you should not use this, உங்களோட ரீஜனுக்கு தகுந்த லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு யூஸ் த இங்கிலீஷ். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டா போடப்பட்ட சட்டம் தான் என்னன்னா இந்த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1858. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ் ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கூட்ஸ் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டு கெட் அ லைசன்ஸ் ஃப்ரம் ஹூம், ஃப்ரம் த பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட தான் நான் லைசன்ஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ற மாதிரி ஒரு துப்பாக்கியோ இல்ல ஒரு வாளோ, சண்டை போடுற மாதிரி ஒரு கத்தியோ, அந்த மாதிரி ஆயுதங்களை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, தே ஷுட் நாட் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ராஹிபிட் பண்றதுக்காக கொண்டு வந்தது. இந்த அசோசியேஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எதை பத்தி சொல்றாங்கன்னா, தேர் டாக்கிங் அபவுட் திஸ், they are protesting against the vernacular press act and also arms act அப்படின்னு சொல்றாங்க. And it demanded British to conduct a civil service examination. And second point what they are telling in this India Association la, what the second point telling na, they are also telling about to conduct the civil service exams வந்து for யாருக்குனா for both British and இந்தியா பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கண்டக்ட் பண்ணும். அப்பெல்லாம் யார் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் பார்ப்போம்ல, we notice many collectors are from the British, so there were no collector from the India. ஸோ இந்த இந்தியா அசோசியேஷனோட ரெண்டாவது கோரிக்கை, ரெண்டாவது பாயிண்ட், what they are asking to the British அப்படின்னா, they are asking them to conduct a civil services examination. ஒரு பவர் வந்தது தான் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து கொஸ்டின் கேட்க முடியும். வித்தவுட் பவர் we cannot question the people. ஸோ வித்தவுட் பவர் நம்ம எப்படி தான் இருப்போம், நம்ம வீக்காக தான் இருப்போம். with power will become very strong even though our physical strength is not enough to fight against a stronger one. அப்ப நமக்கு என்ன தேவை, we want a power. ஸோ அந்த பவர் வேணும் அப்படின்னா we need to write this மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நம்ம எழுதணும். அதுக்காக தான் we are here. ஸோ அந்த மாதிரி இந்த இந்தியா அசோசியேஷன்ல என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கணும், தட் ஷுட் கண்டக்டட் ஃபார் போத் இந்தியா அண்ட் ஆல்சோ இங்கிலாந்து பீப்புள் அப்படின்னு சொல்லி செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் சைமல்டேனியஸ்லி இந்தியா அசோசியேஷன் இட் ஆல்சோ சப்போர்ட்டட் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி. இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, they also supported Hindu Muslim
Muslim unity. They also supported this Hindu Muslim unity. So first point என்ன சொல்றாங்க, first point they are protesting against the Vernacular Press Act and also Arms Act. And second point what they are asking is, they are asking to conduct the civil service examination for both India and Britain. And also third point what they are telling is, they are also supporting for the Hindu Muslims. So Hindus தனியா Muslims தனியா எல்லாம் இல்ல, we are all going to be as a brothers. So அதனால Hindu Muslim யூனிட்டிக்காக இந்த இந்தியா அசோசியேஷன் வந்து போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. And next what they are telling is, and they also mobilizes the public opinion வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ சிட்டிசன்ஸ்க்கு இப்போ ஒரு தரப்புக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபார்மர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்போது அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து என்ன, ஸோ உங்களுடைய எக்ஸ்பிரஷன், த ரைட் டு எக்ஸ்பிரஷன் தேர் ஒப்பீனியன்ஸுமே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தே கிரியேட்டட் அ பிளாட்ஃபார்ம் டு இந்தியன்ஸ்க்கு வந்து யூ கேன் ஆல்சோ கிவ் யுவர் ஒப்பீனியன்ஸ், யூ கேன் ஆல்சோ கிவ் யுவர் சஜஷன் டு த பிரிட்டிஷ், அந்த மாதிரி சில விஷயங்கள் கோரிக்கைகளை நீங்க வைக்கலாம்னு சொல்லி ஃபோர்த் பாயிண்ட் இவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ், தே வாண்டட் டு இன்டிகிரேட்டட் த பீப்புள், அதாவது தே வாண்டட் டு இன்டிகிரேட்டட் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்டிகிரேட் பண்ணணும், லைக் இந்த பார்ட்டி வரணும் அந்த பார்ட்டியை வரணும் அப்படிலாம் இல்லை, we are all going to join our hands for what a single cause. என்ன cause அப்படின்னா only for the independence. So they made that all the people should integrate their hands for getting the freedom. இதாவது fifth point. And next what they are telling is, இதுல வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து என்னன்னா, who was cleared his civil service examination and scored Air Force. அந்த டைம்ல நம்ம சொன்னோம்ல, இந்த மாதிரி இந்த பிரிட்டிஷ்க்கு இந்தியன்ஸ்க்கு வந்து சிவில் சர்வீஸ் வைங்க அப்படின்னு சொல்லி, அந்த டைம்ல ஒருத்தர் வந்து ஏர் ஃபோர் ரேங்க் எடுத்திருப்பாரு. அவர் பேர் என்னன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்றது அவருடைய பெயரு. அண்ட் நெக்ஸ்ட் he was the first, அவருடைய எந்த ஸ்டேட்டை பிலாங் பண்ணியிருப்பார்னா, he was belong to Bengali. He was the first Bengali who written first நியூஸ் பேப்பர். பெங்காலி நியூஸ் பேப்பருமே அவர் தான் முதல் முறையாக எழுதியிருப்பாரு. அது எதுல எழுதியிருப்பாருன்னா, பெங்காலி நியூஸ் பேப்பர் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். புரியல, சுரேந்திரநாத் பானர்ஜி இவர் வந்து என்ன பண்ணிருப்பானா, he cracked the civil service examination and secured Air Force and he was the first Bengali. அவர் தான் வந்து he was the first Bengali to write a Bengali newspaper. எந்த லாங்குவேஜ்ல? in English language. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இவரோட நியூஸ் பேப்பர்ல நோரிஸ் அப்படின்ற ஒரு ஜட்ஜை வந்து கல்கட்டா ஹைகோர்ட்ல, நோரிஸ் NORRIS, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபேக்ட், திஸ் இஸ் ஆல் ஜஸ்ட் அ ஃபேக்ட். நோரிஸ் அப்படின்ற ஒரு ஜட்ஜ், கல்கட்டா ஜட்ஜை வந்து இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவரோட இதுல எழுதியிருப்பாரு. அதனால சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. And Surendranath Banerjee was the first Indian. இவர் தான் வந்து என்னன்னா, he was the first Indian to go to jail also. எதுக்காக அப்படின்னா, ஃபார் பர்ஃபார்மிங் இஸ் ஜேர்னல் ஆக்டிவிட்டிஸ், ஃபார் பர்ஃபார்மிங் இஸ் ஜேர்னல் ஆக்டிவிட்டிஸ்க்காக இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கும் போயிருக்காருன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆக்ட் என்னன்னா, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட். த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். Vernacular Press Act. What is this Vernacular Press Act? யார் இதை enact பண்ணிருப்பாங்கன்னா, enacted by GG Governor General, அதாவது Governor General, அதாவது GG. So enacted by Governor General Lord Lytton. Lord Lytton. According to this act, இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, ஒரு நியூஸ் பேப்பரை, அந்த நியூஸ் பேப்பரோட எடிட்டர் என்ன பண்ணணும்னா, they have to submit a bond to the government. So what they have to do, they have to submit. யார் சப்மிட் பண்ணணும்னா, NP அப்படின்னா நியூஸ் பேப்பர் எடிட்டர். this newspaper editor need to submit a bond, need to submit a bond to the government. கவர்மெண்ட்னா இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, பிரிட்டிஷ். Submit a bond to the government with the declaration that he would not
publish anything against the state. ஸோ அந்த பாண்ட்ல என்ன இருக்கணும்னா that he would not publish, that அந்த newspaper editor will not publish anything affecting the government. ஸோ ஸ்டேட் அஃபெக்ட் பண்ற மாதிரி என்ன இருக்காது, எந்த நியூஸ் பேப்பரும் எந்த நியூஸஸும் அதுல இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாண்ட் எப்பவுமே இந்த நியூஸ் பேப்பர் எடிட்டர் சப்மிட் பண்ணிட்டு தான் they will be publishing this நியூஸ் பேப்பர், அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆக்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா the act also known as gagging act. This act is also known as what? Gagging Act. ஒருவேளை அந்த எடிட்டர், ஒருவேளை இப்ப நியூஸ் பேப்பர் எடிட்டர் ஒருவேளை தெரியாம ஏதாச்சும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஆள் வந்து ஏதோ தவறான நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த ஸ்டேட்டை பத்தி தப்பா சொல்லிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரஸ்ஸை கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. லைக் அந்த பிரஸ்ஸை வந்து இழுத்து மூடிடுவாங்க. ஸோ கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா that property does not have any power to appeal. அப்பீல்னா என்ன, இவங்களை எதிர்த்து கேட்கறதோ இல்லை இவங்க கிட்ட வந்து மேல்முறையீட்டு பண்ணவோ எதுவுமே இல்லை. அதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, they are telling this newspaper editor need to submit a bond to the government. வாட் அந்த பாண்ட்ல என்ன பண்ணிருக்கணும்னா இட் ஷுட் சேஸ் தட் எந்த ஒரு அஃபென்சிவான மெசேஜஸோ இல்லை அஃபென்சிவான நியூஸ் பேப்பர் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் நான் ஏதோ பப்ளிஷ் பண்ணல. அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அந்த நியூஸ் பேப்பர் எடிட்டர் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா யார் இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹெட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா they will confiscate that newspaper இது, and also that newspaper editor does not have any power to appeal. ஸோ எந்த ஒரு பவரும் அவங்களுக்கு என்ன இல்லை, அப்பீல் பண்றதுக்கான எந்த ஒரு பவரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்றாங்க, அம்ரிட்டா பசார் பத்திரிகா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அம்ரிட்டா பசார், அம்ரிட்டா பசார். ஸோ அம்ரிட்டா பசார் பத்திரிகா அப்படின்ற ஒரு பத்திரிகா இருக்கு. இது வந்து என்னன்னா குமார் கோஷ் அப்படின்ற அவர் தான் வந்து இதை வந்து எழுதியிருப்பார். குமார் கோஷ், திஸ் அம்ரிட்டா பசார் பத்திரிகா, குமார் கோஷ் அப்படின்றவர் தான் அதை எழுதியிருப்பாரு. அண்ட் ஹி பிலாங் டு பெங்கால். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓவர் நைட் உங்களோட லாங்குவேஜஸ் வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் த டெல்லிங் இஸ், இன் 1882 லார்ட் ரிப்பன் ரிப்பில் திஸ். ஸோ 1882 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வெர்னாக்குலர் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சில கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது, அப்பீல் பண்ண. ஸோ ரிப்பில்னா என்னன்னா இந்த ஆக்டை என்ன பண்றாங்க, தே ஆர் ரீப்ளேசிங். ஸோ முழுமையாக அதை எடுத்துறாரு. யார் எடுக்கிறாருன்னா லார்ட் ரிப்பன். எப்போ எடுக்கிறாரு அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1882 Lord Ripon had repealed this act. What act? This Vernacular Press Act. And next they are talking about Arms Act. Lord Ripon, R-I-P-P-O, Lord Ripon. And next we are talking about this Arms Act. ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்போது எப்போ வருதுன்னா this Arms Act enacted in 1959 தான் ஆர்ம்ஸ் ஆக்ட் வருது. And this was also enacted by Governor General Lord Lytton. Lord Lytton தான் இதை வந்து இது பண்றாரு. According this act, the Indians were not allowed to carry the arms. சொன்ன மாதிரி எந்த ஒரு வெப்பனையோ அதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, they cannot carry. எப்ப லார்ட் ஜெனரல் கவர்னர் ஜெனரல் லார்ட் லிட்டன், லார்ட் லிட்டன். ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா வித்தவுட் எனி லைசன்ஸ் எதுவும் இல்லாம இந்தியன்ஸ் கேனாட் கேரி எனி ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ்னா என்ன சொல்றது, வெப்பன்ஸை தான் ஆர்ம்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆர் எனி அதர் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் ஆர் எனி அதர் திங்ஸை வந்து இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா லைசன்ஸ் இல்லாம இந்தியன்ஸ்வால என்ன பண்ண முடியாது, தே கேனாட் கேரி த கூட்ஸ் ஆர் தே கேனாட் கேரி த ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. And next they are also telling about this act was viewed as a symbol of rational arrogance. So rational arrogance அப்படின்னா இந்தியன்ஸ்க்காக சில விஷயங்களை வந்து தடுக்கிறாங்கல்ல, இந்தியன்ஸ்க்கான சில உரிமைகளை வந்து இங்க இது பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the British people can have a weapons but Indians does not have.
ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ரேஷனல் அரகன்ஸை வந்து வெளிப்படுத்துது. திஸ் ஷோஸ் அஸ் எ சிம்பிள் ஃபார் த ரேஷனல் அரகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா கூட இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் என்ன ஆயிருக்கும்னா ப்ரிவில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ திஸ் ஆர்ம்ஸ் ஆக்ட் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். டூரிங் த இண்டிபெண்டன்ஸ் டைம் இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் மூலியமா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் த பீப்புள் ஹேவ் இந்த மாதிரி அவங்க வந்து அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் அகேன்ஸ்டுக்காக நிறைய கூட்டம் போடுறாங்க, கவர்மெண்ட் அகேன்ஸ்டா வெப்பன் யூஸ் பண்றாங்க, அதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் ஆர்ம்ஸ் ஆக்ட் வாஸ் ஆல்சோ ப்ரிவைல் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ். ஸோ 1947க்கு அப்புறமா கூட இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் ப்ரிவைல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் அடுத்த வந்து பாம்போ ட்ரையோ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. பாம்பே ட்ரையோ. இந்த பாம்பே ட்ரையோல வந்து பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். ஸோ நெக்ஸ்ட் யார் நம்ம பார்க்கணும்னா பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். வாட் தேர் டெல்லிங் அப்படின்னா இதுல வந்து யார் வராங்கன்னா பூனா ஸ்வர்வஞ்சனிக் PUNA பூனா சர்வஜனிக் சபா. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா திஸ் ஆல்சோ ஹெல்ப்டு த டெக்கான் ட்ரையன்ஸ், அதாவது இந்த பீசன்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு, எந்த ஃபார்மர்ஸ்க்குன்னா அந்த டெக்கான் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see is இப்போதான் நம்ம என்ன ஒரு முக்கியமான அசோசியேஷன், எந்த அசோசியேஷன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற அசோசியேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொலிட்டிக்கல் குரூப் என்ன பண்ணுது, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் for the formation of Indian National Congress. So first formation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா first rise of nationalism. The first factor is the rise of nationalism. So first factor is the rise of nationalism. And second one is experience gained from the pre-Indian National Congress Association. ஸோ இவங்க இந்த காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன ஆரம்பிக்கும்னா தே கெயின் த மெனி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற அசோசியேஷன் கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க கெயின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி. Ilbert Bill controversy. Ilbert Bill controversy 1883. இந்த பில்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு திஸ் பில் an Indian judge was empowered to conduct a trial against a European convict in a கிரிமினல் கேஸ். அதாவது ஒரு இந்தியன் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா யூரோப்பியன் கன்விக்ட், அதாவது கன்விக்ட்னா என்னன்னா தண்டனை கொடுக்குறாங்களோ அதுதான் கன்விக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக யூரோப்பியன் கைதியை, அதாவது யூரோப்பியன் பிரிசனருக்கு ஒரு கன்விக்ட் கொடுப்பாரு. ஸோ அப்போ பாஸ் பண்ண ஒரு பில்லோட கான்ட்ரவர்சியை தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் புரியல அது இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி அப்படியே நோட் மட்டும் எழுதிக்கோங்க. அப்படியே இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி 1883. According to this bill, an Indian judge was empowered to conduct. According to this bill, the Indian judge was empowered to conduct trial அப்படின்னா கேஸ், to conduct trial against European convict in a criminal case at district level court. The bill was famous for establishing racial equality. The bill was famous for establishing
racial racial equality in judicial system. The English people who were present in India organized themselves organized themselves against themselves to protest against this people. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இல்பிட் பில் கான்ட்ரவர்சி அப்படின்னா என்னன்னா அதாவது அது என்ன வந்து ஒரு சிம்பிளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கிரியேட்டட் அ ரேஷியல் ஈக்குவாலிட்டி. வாட் இஸ் ரேஷியல் ஈக்குவாலிட்டினா நீ வந்து பெரிய ஆளு நான் வந்து சின்ன ஆளு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் இல்லாம தட் கிரியேட்டட் ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு ஜட்ஜு he can give a trial and also he can give a convict for whom for the யூரோப்பியன் பிரிசனருக்கு வந்து இவங்க கொடுக்கறத வந்து அப்ப இந்தியன்ஸ் இதை எது பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஓகே இந்த பிரிட்டிஷ் பீப்புள் நம்மள என்ன பண்ணிருக்காங்கன்னா சமமா நம்மள வந்து கருதுறாங்க. that denotes what racial equality டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்திருப்போம்னா இந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து they organized இந்த பீப்புள் இங்கிலீஷ் பீப்புள் they organized some of the groups அண்ட் நீங்களே என்ன பண்ணலாம் உங்களோட உரிமைகளுக்காக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி they started to organize themselves and also for the protesting against the British. ஸோ அதுதான் அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் they're telling is the national leaders learned the power of collective effort and manifested by the English. அதாவது இந்த இங்கிலீஷ் நம்மளோட இந்தியன் லீடர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய கலெக்டிவ் பவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம தனித்தனியா இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ஃப்ரீடம் கிடைக்காது. ஸோ வி ஹாவ் டு மேக் அவர் செல்ஸ் யுனைடெட் அண்ட் வி ஹாவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். இத்தனை ஆண்டுகளாக நம்மள ஆட்சி செய்தவர்களை நம்ம என்ன பண்ண போறோம், we are going to fight against them அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா திஸ் இந்தியன் லீடர் ஸ்டார்டட் டு ரிகக்னைஸ் தெம்செல்ஸ். ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா தான் இருக்கும், ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரிஞ்சு போய் சண்டை போடக்கூடாது. பட் வி ஹாவ் டு ஜாயின் யுனைடெட். ஸோ நம்ம யுனைட்டியா இருந்து நம்ம அவங்கள அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா திஸ் எபிசோட் கிரியேட்டட் அ டிமாண்ட் டு ஃபார்ம் அ ஆல் இந்தியா லெவல் ஆர்கனைசேஷன். நம்ம இப்ப பாக்குறோம்ல எப்படி ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து வரதுனால ஓகே இப்ப நம்மளுக்கான இந்தியன் லீடர்ஸும் நம்மளுக்காக வந்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு கிரியேட்டட் அ கிரேட் டிமாண்ட் ஃபார் வாட் டு கிரியேட் அன் ஆல் இந்தியா நேஷனல் காங்கிரஸை வந்து அசோசியேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணி நம்ம ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next what they are telling is to present a demand between the British government collectively. ஸோ இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் நமக்குள்ள இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை நம்ம போய் அங்க சப்மிட் பண்ணோம். ஆர்எல்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, they will arrest us. இவங்க வந்து என்ன பண்றாங்க, அன்அபிஷியலா நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து சில கூட்டங்கள் வந்து அவங்க கூடுறாங்க, சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க. ஸோ அந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா they can arrest them in for example ஆர்ம்ஸ் ஆக்ட் குள்ள இவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. இவன் எதுக்கு சும்மா பிகாஸ் they cannot appeal. இந்தியன்ஸ்க்கு என்ன பண்ணலன்னா they does not give any power to appeal in any court. இப்போ ஏதாச்சும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா they will be arrested in any court அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய விஷயங்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போறோம், இந்த அசோசியேஷன் மூலமா எங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு நாங்கள் வந்து இது பண்ண போறோம்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை எங்க சப்மிட் பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட சப்மிட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏஓ ஹியூம் ஏஓ ஹியூம் அப்படின்றவர் யாருன்னா he was a retired British servant. ஸோ ரிட்டையர்டு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட் இவர். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஃபார்ம்ட் அ காங்கிரஸ். இவர் தான் என்ன பண்றாருன்னா he formed a காங்கிரஸ். காங்கிரஸ் அப்படின்னா என்ன, ஸோ காங்கிரஸ் அப்படின்னா நம்மளோட பிரிட்டிஷ்ல எல்லாம் இப்பயுமே தேர் ஃபாலோயிங். காங்கிரஸ் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்றது தான் அர்த்தம். காங்கிரஸ் செனட் அப்படின்னா யூ வில் பி ரீடிங் யுவர் பாலிட்டி. ஸோ காங்கிரஸ் அப்படின்னா கவர்மெண்ட். ஸோ இவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த ஏஓஹியூம் இவர் யாரு, he was a retired சிவில் சர்வெண்ட், பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட். இவர் என்ன பண்றாருன்னா இந்தியன்ஸ்க்காக காங்கிரஸ் ஃபார்ம்ட் எ காங்கிரஸ் எப்பன்னா இன் டிசம்பர் 18
1885ல he is forming this government. So what they are telling is இவரோட ஃபர்ஸ்ட் செஷன் இந்த காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறமா இவங்க என்ன அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா, the first session meeting will be held. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ அதில் இவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னா, திஸ் வாஸ் ஃபிக்ஸ்ட் இன் த பூனா, த அரேஞ்ச்மெண்ட் வாஸ் டன் பை. ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் யார் மொத்தமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் நடக்குது. இந்த அசோசியேஷனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு தலைவர் வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் வராங்கன்னா, அந்த குழு என்ன பண்ணும், சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செட் பண்ணுவாங்க. லைக் பீப்புளுக்கு இந்த இடத்துல இங்கே ஸ்டாண்ட் பண்ணோம், இந்த இடத்துல இந்த சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் அரேஞ்ச் பண்றதுக்காக எந்த குரூப் வருதுன்னா, பூனா சர்வஜனிக் சபா, POONA, பூனா POONA, சர்வர் SARVA, சர்வஜனிக் JANIK சபா. So all the arrangements were made by whom அப்படின்னா, பூனா சர்வஜனிக் சபா. அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதை மாதிரி தான். எப்படி ஒரு காங்கிரஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த காங்கிரஸ் ஃபார்ம் ஆகும்போது யார் இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த சமயத்துல இந்த காங்கிரஸ் ஃபார்ம் ஆன சமயத்துல காலரா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் அ ஸ்டோரி. ஓகே, ஒரு காங்கிரஸ் வருது, எதுக்காக ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த காங்கிரஸ் ஃபார்ம் ஆக இருக்கு, யார் இதுக்கு அடித்தளம் போட்டிருக்காங்கன்னா இந்த ஏஓ ஹியூம் தான் போட்டிருக்காங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி த காலரா டிசீஸ் வாஸ் அண்ட் எபிடமிக் டிசீஸ். எபிடமிக்னா என்ன ஆச்சுன்னா அன்கியூரபிள் டிசீஸா அப்போ வந்து அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அன்கியூரபிள் டிசீஸாக இருக்கும்போது தட் அஃபெக்டட் மெனி பீப்புள். ஸோ நிறைய பீப்புளை வந்து இந்தியன்ஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு பிகாஸ் டியூ டு த லேக் ஆஃப் மெடிசன். ஸோ டியூ டு த லேக் ஆஃப் மெடிசன். அது மட்டும் இல்லாமல் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தேர் வாஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட், நோ ஒன் ஷுட் கேதர் இன் பூனா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மை வந்து நாங்கள் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டைம்ல என்ன நடக்குது, காலரா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன பண்ணும், அது வந்து ஒரு எபிடமிக் டிசீஸ். எபிடமிக் டிசீஸ் போது தட் டஸ் நாட் கியூர் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஈஸி டு ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்தியன்ஸுக்கு எல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, இந்த லீடர்ஸ் வந்து யாரும் வந்து இந்த அசம்பிளிக்கு வராதிங்க. ஸோ நோ ஒன் ஆர் allowed to come to attend this assembly due to what, due to that cholera. ஸோ இது ஒரு கதை தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது பீப்புள் எல்லாரும் கேதர் ஆனாங்களா, அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மீட்டா இருந்ததா, அது ஒரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் அசம்பிளியா இருந்ததா அப்படின்னு கேட்டா நோ, தட் வாஸ் நாட் அ சக்சஸ்ஃபுல் அசம்பிளி டியூ டு வாட், டியூ டு த ஸ்ப்ரெட் ஆஃப் காலரா. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, தி ரிஜெக்டட் த இந்தியன்ஸ் ஷுட் நாட் கம் அண்ட் அட்டெண்ட் திஸ் காங்கிரஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஆர் டூயிங் இஸ், லாஸ்ட் மினிட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் மினிட் தே ஷிஃப்டட் திஸ் மீட்டிங் டு பாம்பே. ஓகே, they shifted this meeting to Bombay. ஸோ ஒரு பிளேஸ்ல வச்சிருக்கிற இடத்துல இருந்து they started to shift. பூனால இருந்து they started to shift to where, பாம்பேக்கு லாஸ்ட் மினிட்ல மாத்திடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் they telling is, பாம்பே பிரசிடென்சி அந்த இடத்துல யாரு இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்றாங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு சபா, பூனா சர்வஜனிக் அப்படின்ற சபா தான் இந்த இடத்துல எல்லாமே பண்றாங்க. நவ் திஸ் ஹேட் லாஸ்ட் மினிட்ல திஸ் ஹேட் ஷிஃப்டட் டு வாட், பாம்பே. ஸோ இந்த பாம்பேல இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், அசோசியேஷனுக்கான ஃபண்டு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் யார் பண்றாங்கன்னா, பாம்பே இந்தியா அசோசியேஷன். ஸோ பாம்பே இந்தியா அசோசியேஷன் தான் இதுக்கான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. தே ஃபிக்ஸ். இப்போ எப்படி அரேஞ்ச்மெண்ட் நடக்கும் அப்படின்னா, இந்த பீப்புள் இந்த காங்கிரஸ் கேதர் ஆகிறதுக்கு ஒரு காலேஜ் ஆடிட்டோரியமா இவங்க செட் பண்றாங்க. ஸோ தே ஃபிக்ஸ்ட் காலேஜ் ஆடிட்டோரியம் ஃபார் கண்டக்டிங் திஸ் மீட்டிங் செஷன். கண்டிப்பா இந்த மீட்டிங் நடந்தே ஆகணும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த பாம்பே இந்தியா அசோசியேஷன்காரங்க வந்து ஓகே, நம்ம வந்து பீப்புளுக்கு சேஃபான ஒரு இடம் வேணும், ஏன்னா இது பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் பிளான் காலேஜ், ஒரு காலேஜ் ஆடிட்டோரியம்ல நம்ம இந்த செஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் வென்யூ. இந்த வென்யூல யார் யாரெல்லாம் வராங்க, எந்த இடம் பார்த்தீங்கன்னா, திஸ் வென்யூ வாஸ் ஹெல்ட் இன் கோகுல்தாஸ் தேஜ் பால். கோகுல்தாஸ் வென்யூன்னு போட்டுக்கோங்க. வென்யூ, where was the first Congress association
அதோட செஷன் மீட்டிங் எப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பிளான்டு டு கண்டக்ட் இன் பூனே, பட் இட் வாஸ் லேட்டர் அட் த லாஸ்ட் மினிட் டியூ டு காலரானால at the last minute they shifted to Bombay, and all the arrangements were done by whom? Bombay India Association. This Bombay India Association, they planned this meeting to conduct in a college auditorium. இப்ப அந்த ஸ்பெசிஃபிக்கான காலேஜ் ஆடிட்டோரியமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that name is கோகுல் தாஸ் தேஜ்பால். Gokul Das Tejbal. So venue at Gokul Das Tejpal. Gokul Das Tejpal, Sanskrit College. Sanskrit College, Bombay. Sanskrit College, Bombay. Near Gowalia Tank. Near Gowalia Tank. This place is the first Congress meeting for what? For a foundation. It created a foundation for what? Indian National Congress கான ஃபவுண்டேஷன் இது கிரியேட் பண்ணிச்சு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? வி செட்டட் ஒரு ஆடிட்டோரியம் செட் பண்ணிட்டோம், ஒரு வென்யூ கொடுத்தாச்சு, அந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. அண்ட் அந்த செஷனில் கண்டக்ட் பண்ணக்கூடிய லீடர்ஸ் யாராக இருக்காங்க, யார் இதை அசோசியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 72 டெலிகேட் மெம்பர்ஸ் இருந்தாங்க. 72 டெலிகேட் மெம்பர்ஸ் were there. Seventy-two delegate members were there, and they started this India National Congress. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். டூரிங் திஸ் பீரியட், கவர்னர் ஜெனரல் லார்ட் ரிப்பன் வென்ட் டு பிரிட்டிஷ் அண்ட் கவர்னர் ஜெனரல் லார்ட் டிஃப்ரின் வாஸ் அப்பாயிண்டட். ஸோ இந்த டைமில் ஒரு ஷிஃப்ட் நடக்கும். வாட் ஷிஃப்ட் அப்படின்னா, கவர்னர் ஜெனரல்ஸை மாற்றுறாங்க. நமக்கு அட் த டைம் இந்த பிஃபோர் திஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லாம் ப்ரிவைல் ஆகும்போது யார் கவர்னர் ஜெனரலாக இருப்பாங்கன்னா, லார்ட் ரிப்பன் தான் நம்மளுக்கு கவர்னர் ஜெனரலாக இருப்பாங்க. ஆனால் இந்த செஷன் நடக்கும்போது தட் வாஸ் அ ஷிஃப்ட், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல, ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி லார்ட் ரிப்பன் வந்து இங்கேருந்து பிரிட்டிஷ்க்கு போகிறாரு. அண்ட் நமக்கு புதுசாக ஒரு கவர்னர் ஜெனரல் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. உங்கள் பேர் என்னன்னா டஃப்ரின். Lord Dufferin. So he was the another new Governor General appointed to India. Now what they are going to do அப்படின்னா, இந்த 72 delegates came different region. 72 delegates சொன்னோம்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நேஷனல் லீடர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, they are not in the same place or not in a single place, but they were spread in a different regions and they were united for what? For a common cause to get a freedom. அந்த மாதிரி இந்த 72 delegates வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they were coming from different places, so they are from different regions across the country, and what they are telling is they belong to, இவங்க வந்து ஒரே ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க கிடையாது. ரைட் இட் ஆல். 72 delegates இருக்காங்க. the 72 delegates are from different regions and they are belonging to different professions like doctors, engineers. 72 delegates. 72 delegates are coming from different regions. They are from different regions and they belong to professions like doctors, engineers, lawyers, journalists, and retired government servant, etc. இவங்கெல்லாம் என்ன, நல்லா படிச்சவங்க. they were all well educated and belong to middle class. they were all well educated and belong to middle class. most of the people என்ன வந்தாங்க, ரொம்ப வயசானவர்களாக இருந்தார்கள். most of the people were old, belong to old age. காங்கிரஸ் ஸ்டார்டட் வித் மைல். ஸோ இந்த காங்கிரஸ், ஸோ இந்த மாதிரி டெலிகேட்ஸ் வந்துட்டாங்க அண்ட் அசோசியேஷன் எந்த பிளேஸ்ல நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் திஸ் காங்கிரஸ் ஸ்டார்டட் அ மைல்டு ஆப்ஜெக்டிவ்ஸ். சில கோரிக்கைகள் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் அவங்க வைக்கல, பட் தே ஹாவ் கிரியேட்டட் அ மைல்டு ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் த சென்ஸ் சில எய்ம்ஸ்,
இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள இதெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ள இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி they started a mild objectives and complete faith in British. ஸோ இது வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, they wanted to create a complete faith in British. ஓகே, நம்ம பிரிட்டிஷ் சொல்றதுலாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி it created a complete faith in British. And what they're telling is, but very soon the government become suspicious for the காங்கிரஸ் ஆக்டிவிட்டி. அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச காலத்திலேயே வந்து, அதாவது பிரிட்டிஷ் ஸ்டார்டட் இவங்க பண்ற ஆக்டிவிட்டிலாம் என்ன இல்லை சரியில்லையே அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து காங்கிரஸ் மேல சஸ்பீஷியஸ்னா என்ன, ஒரு மாதிரியான ஒரு யோசனைகளா வந்து வர ஆரம்பிச்சுது. இவங்க பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. And next the government become hostile towards Congress, and to counter the Congress and the government supported the formation for the, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து தே ஸ்டார்டட் டு கிரியேட், அதாவது இவங்க பண்றது சரியில்லைன்னு சொல்லி தே வாண்டட் டு செப்பரேட் திஸ் காங்கிரஸ், இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனே தேவையில்லைன்னு சொல்லி பிரிக்கிறதுக்காக சில பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேற அசோசியேஷனை இவங்க ஃபார்ம் பண்றாங்க. அந்த அசோசியேஷன் பேர் என்னன்னா யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன். So united, why this united patriotic association is formed அப்படின்னா due to the suspicious activities that prevail in the formation of Congress. So the British wanted to create another association, and that named as Patriotic Association, United Patriotic Association. இது யார் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா by ராஜா சிவபிரசாத் ஆஃப் பெனாரஸ், by ராஜா சிவபிரசாத் ஆஃப் பெனாரஸ் and by Raja Sivaprasad of Benares and Sir Syed Ahmad Khan. ஸோ இவங்க ரெண்டு பேர்னால என்ன, சையத் அகமது கான், சையத் அகமது கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்றாங்க, யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன். நவ் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 3 டைப்ஸா டிவைட் ஆகுது. திஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் INC, Indian National Congress was divided into, it was splitted into 3. INC was splitted into 3. One is moderate, and another one is extremist, and third one is Gandhian phase. And இதுக்கான வருஷம் எப்பனா 1885 to 1905, 1905 to 1920, 1920 to 47. So 1885 to 19 moderate phase. ஸோ 1905. ஸோ ஃபர்ஸ்ட் 20 years இது வந்து என்னவா ஃபேஸ் ஆனதுன்னா, ஃபர்ஸ்ட் 20 வருஷங்கள் இதோட ஃபேஸ் என்ன ஃபேஸ்னா மாடரேட் ஃபேஸாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 20 years இட் வாஸ் அ மாடரேட் ஃபேஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டு மேக் இந்தியா, இவங்களுடைய முழுமையான ஒரு ஆப்ஜெக்டிவ் என்ன, வாட் இஸ் தேர் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டு மேக் அ இந்தியா அஸ் அ நேஷன், இந்தியாவை ஒரு தேசமாக மாற்றணும், இந்தியா அஸ் அ நேஷன், சுதந்திரம் வேணும், டு கெட் இண்டிபெண்டன்ஸ். திஸ் வாஸ் த மாடரேட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து ஃபெயில் ஆகுது. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் டு மேக் அ இந்தியா அஸ் அ நேஷன். ஸோ திஸ் ஆப்ஜெக்டிவ் வாஸ் ஃபெயில்டு. என்ன ரீசனுக்காக இது ஃபெயிலாக இருக்கும் அப்படின்னா, பிரிட்டிஷோட பாலிசி என்னன்னா டிவைட் அண்ட் ரூல். வாட் இஸ் த டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னா, தே வாண்டட் டு லெஜிஸ்லேட்டிவ் பவரை லெஜிஸ்லேட்டிவ் யூஸ் பண்ணணும், எக்ஸிக்யூட்டிவா எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல் மூலமா நேஷன் அப்படின்ற உன்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் நான் என்ன பண்றேன்னா ரிகக்னைஸ் பண்ணாம அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன ஆகுதுன்னா உடஞ்சு போகுது. தட் கம் இன் டு அ ஃபெயிலியர் லிஸ்ட்ல வருது. அண்ட் வாட் இஸ் த செகண்ட் ரீசன் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டு கெட் அ இண்டிபெண்டன்ஸ். இந்த இண்டிபெண்டன்ஸ் எப்படி வருதுன்னா,
எதனால வந்து இதை வந்து பிரிக்கிறாங்க, எதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி cannot ஜாயின் த பங்களாதேஷும் பாகிஸ்தானும் என்ன பண்ண முடியுதுன்னா நேஷனால் ஜாயின் பண்ண முடியாது டியூ டு their சேம் லைனேஜ்னா தே வில் ஹாவ் சர்டன் லிங்கிங் கனெக்ஷன் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ், ஸோ டூ நேஷன்ஸ். ஸோ அதனால இந்த ரெண்டு கண்ட்ரியும் நாங்கள் என்ன பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாதனால உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து 100% தான் சக்சஸ் ஆகுது. என்ன சக்சஸ்? டு கெட் அ இண்டிபெண்டன்ஸ் வாஸ் தேர் செகண்ட் ஆப்ஜெக்டிவ். வாட் இஸ் தேர் டூயிங் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஜெக்டிவ் 100% சக்சஸ் ஆகுது. இதுல யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள், பூட்டான், பர்மா, மியான்மர், ஸ்ரீலங்கா. These are the countries. Nepal, Bhutan, Burma, Nepal, N B square, B for Bhutan, another B வந்து பர்மா, இன்னொன்று வந்து MS, M for மியான்மர், S for ஸ்ரீலங்கா. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா they have a separate lineage, so that they does not have a connection between each ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு சம்பந்தம் கிடையாது. they do not have any lineage between the countries, so they have a separate nation, so they get the independence from the nation அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆப்ஜெக்டிவோட அதாவது மாடரேட்ஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they wanted to create a nationalism among various sections in Indian society. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஜெக்டிவ் வந்து முக்கியமான ஆப்ஜெக்டிவ். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தோம், to make a India as a nation, and second object to get a independence. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் சக்சஸ்ஃபுல்லா ஃபெயில் ஆயிட்டாங்க. பட் செகண்ட் ஆப்ஜெக்டிவ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா they have succeeded. அண்ட் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இந்த மாடரேட்ஸ்குள்ள இந்தியன் சொசைட்டில என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஹோலா பார்க்குறோம். ஹோலா நேஷனா என்னென்ன விஷயங்கள் வேணும், இப்போ ஸ்பெசிஃபைக் பண்ணி நம்மளுடைய இந்தியன் சொசைட்டில மாடரேட்ஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா they wanted to create nationalism among all the Indian societies between the different செக்ஷன்ஸாக இருந்தால் கூட, செக்ஷன்ஸ்னா அவங்க எந்த காஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு யுனைட்டியை கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இன் இந்தியன் சொசைட்டி. ஸோ மாடரேட்டோட ஆப்ஜெக்டிவ், மாடரேட்ஸ் ஆப்ஜெக்டிவ் இன் இந்தியன் சொசைட்டி. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? டு கிரியேட் அ நேஷனலிசம் அமாங் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. ஸோ ரைட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் moderates objective in Indian society. First objective to create nationalism among various, to create nationalism, to create nationalism among various sections in Indian society. And second one, they wanted to form an all India level political platform to discuss about political objectives. அவங்களுடைய பொலிட்டிக்கல், அதாவது சில தேவைகள், அரசியல்களுக்கு தேவையான சில கொள்கைகள் அவங்க என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல ஒரு சிங்கிள் பவர்ஃபுல்லான ஒரு அசோசியேஷன் வேணும் அப்படின்றத அவங்களோட செகண்ட் ஆப்ஜெக்டிவ். அண்ட் தேர்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டு மொபைலைஸ் பப்ளிக் ஒப்பீனியன் policies, to mobilize public opinion and policies in the common masses, whole எல்லாம் among all the Indian societies, all the Indian citizens குள்ள அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுடைய ஒப்பீனியன்ஸும் அவங்களோட பாலிசிஸ்லாம் இவங்க என்ன பண்ணணும், பேசி இதெல்லாம் நமக்கு ஓகே ஆகுவா இல்லையா அப்படின்னு சொல்லி they have to discuss. to mobilize policies, public opinion in the common mass. Fourth objective, to set up an democratic and secular political party in India. Democratic and secular. செக்குலர்னா என்ன? ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த ரிலீஜியஸ் அண்ட் கஸ்டம்ஸ், ரிலீஜியஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அந்த மாதிரி ஐடியாஸ்லேருந்து விடைப்பட்டு வாழ்பவர்களை என்னன்னு சொல்லுவோம்னா செக்குலர். So they should have a common cause only for the goodness of the people, not for the goodness for a society, or not for the goodness for the religion, or not for the goodness for a particular session. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ரிலீஜியன் அண்ட் ட்ரெடிஷன். அந்த மாதிரி அந்த ஐடியாலஜிகளுக்கு தவிர்த்து இருக்கிறத தான் நம்ம செக்குலர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா they demanded the British to increase
number of elected members in the central. அதாவது ஆல்ரெடி ஒரு எலெக்ஷன் இருக்கும், இந்த எலெக்ஷன்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இதுல 2 பேர் மட்டும் தான் இந்தியன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வாட் திஸ் மாட்ரேட் ஆப்ஜெக்டிவ், அவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா தே ஆர் கிரியேட்டிங் அ டிமாண்ட் தட் இந்தியன்ஸோட கவுண்ட் என்ன பண்ணணும், எலெக்டட் மெம்பர் கவுண்ட் வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இதுதான் அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. டு இன்க்ரீஸ் தே டிமாண்டட் த பிரிட்டிஷ் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் in the central and provincial legislative council. Provincial legislative council in they demanded the British to increase the elected members in central and provincial councils. Provincial அப்படின்னா ஸ்டேட். அண்ட் சிக்ஸ்த் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா they demanded the right to interpretate அப்படின்னா என்னன்னா டிஸ்கஸ் பண்றது தான் interpretate. they demanded the right to interpret. ஆமா, interpret, discuss, அதுதான் interpret or negotiation சொல்லுவாங்க. interpretation அப்படின்னா they demanded the right to interpret and powers to discuss for the members in the council. ஸோ என்ன பண்றாங்கன்னா அந்த மெம்பர்ஸ், அந்த கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கான ரைட்ஸ், ஸோ அவங்க சில விஷயங்கள் கொண்டு வராங்கன்னா நெகோசியேட் பண்ணணும், இன்டர்பிரேட் பண்றதுக்கான ரைட்ஸையும் சில பவர்ஸையும் என்ன பண்றாங்கன்னா அந்த மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது இவங்களோட சிக்ஸ்த் ஆப்ஜெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செவன்த் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா தி டிமாண்டட் டு செட் அப் அ ராயல் கமிஷன். ஸோ செவன்த் ஆப்ஜெக்டிவ் இந்த மாடரேட் கமிஷன் that have given for the Indian society is to they demanded to set up a royal commission. இந்த ராயல் கமிஷன் எதுக்காக அமைக்கணும் அப்படின்னா டு ஸ்டடி த அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்தியனோட அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிர்வாகம் யார் யார் கூடலாம் தொடர்பு இருக்கு, யார் யார் கூடலாம் இவங்க வந்து வணிகம் செய்கிறார்கள், அந்த டீடைல்ஸ் பத்தியெல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கணும். அந்த கமிஷன் பேர் என்ன? ராயல் கமிஷன். This royal commission, what is the purpose of this royal commission is to study the affairs that related to the what Indian administration கான அஃபேர்ஸை பத்தி படிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ராயல் கமிஷன் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது எத்தனாவது கோரிக்கைனா இட் இஸ் த செவன்த் ஆப்ஜெக்டிவ். ஸோ செவன்த் ஆப்ஜெக்டிவ். எயித் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டு இன்க்ரீஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சோசியல் செக்டார் அண்ட் ரெடியூஸ் ஆன் மிலிட்ரி. அதாவது சோசியல் செக்டர் அப்படின்னாலே தட் கனெக்ட்ஸ் ஆல் த சொசைட்டல் பீப்புள். ஸோ சொசைட்டல் டிமாண்ட்ஸை வந்து அதுக்காக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர மிலிட்ரி பர்பஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக செலவு பண்றது வந்து ரெடியூஸ் பண்ணணும். டு இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சோசியல் செக்டார் அண்ட் ரெடியூஸ் இன் மிலிட்ரி செக்டார். social sector and reduce on military sector. And ninth objective. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 13 ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நவ் யூ ஆர் இன் த நைன்த் ஆப்ஜெக்டிவ் டு மொபைலைஸ் பப்ளிக் ஒப்பீனியன் இன் இங்கிலாந்து. டு மொபைலைஸ் பப்ளிக் ஒப்பீனியன் இன் இங்கிலாந்து. அண்ட் இந்தியாவில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ், இதோட பிரான்ச், த பிரான்ச் ஆஃப் காங்கிரஸ் வாஸ் ஆல்சோ ஓப்பன் இன் லண்டன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? டு மொபைலைஸ் பப்ளிக் ஒப்பீனியன் in England. The branch of Congress was also open in London. And அப்போ வந்து ஒரு ஜேர்னல் வந்து ஒன்று பப்ளிஷ் பண்றாங்க. They published a journal called India. They published journal.
journal called India. இந்த ஜேர்னல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, it popularized the condition of Indians among English masses. அதாவது இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டிவ், இந்த மாடரேட்ஸ் கொண்டு வந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்னால பீப்புளோட ஒப்பீனியன்ஸும் பிளஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பிரான்ச் நம்ம வந்து லண்டன்ல ஓப்பன் பண்ணதுனால இது என்ன கொண்டு வந்ததுன்னா, இந்த ஜேர்னல் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியனோட பீப்புள், இந்தியன்ஸ் ஒப்பீனியன்ஸ் வந்து இங்கிலாந்து பீப்புளும் வந்து என்ன பண்றாங்கன்னா கன்சிடர் பண்றாங்க. ஸோ தே அக்செப்டட் த இந்தியன்ஸ் ஒப்பீனியன்ஸ், பாப்புலரைசிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் among English masses. Popularize the condition of Indians. இவர்கள் இந்தியர்களுடைய தரம், அந்த தரத்தை வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் என்ன பண்றாங்கன்னா எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி பீப்புள் அங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஒப்பீனியன் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணி we have to allow them to tell their opinions and suggestions. அவங்களுக்கான பவரை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற ஜேர்னல் என்ன ஜேர்னல்னா இந்தியா அப்படின்ற ஒரு ஜேர்னலும் இவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. And next 10th objective என்னன்னா to conduct a public service examination for both India and England. To conduct public service examination, அதாவது civil service examination தான் public service examination for both India and England. And what they are also telling is they also asked to increase the minimum age for the candidate. ஏஜ் கேட்டகரியை வந்து என்ன பண்ணணும்னா கிரைட்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. they also asked to increase the minimum age for the candidates. they asked to increase minimum age, அதாவது சொல்லப்பட்ட ஏஜ், குறிப்பிட்ட கொடுத்திருக்க ஏஜை விட இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்றாங்கன்னா 19 ஏஜ் இருக்கணுமா. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 19 வயசு இருக்கவங்க வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் இஸ் 19, மினிமம் ஏஜ் இஸ் 17. அண்ட் இந்த கோரிக்கை மூலமா இது என்ன பண்ணாங்கன்னா they revised this. ஸோ அதுக்காக தான் கேட்கப்பட்ட இந்த 10th கோரிக்கை என்னன்னா they wanted the civil service exam candidates-ஓட ஏஜை வந்து ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ they also revised the ages. ஆனால் அது maximum age 19, minimum age 17. And next 11th objective என்னன்னா to set up agricultural bank. ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வராங்க 11th objective. They wanted to set up a agricultural bank. They wanted to set up an agricultural bank. To set up an agricultural bank, வேளாண்மைக்கான கடன் உதவி அந்த மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வராங்க. And also for the development for agricultural sector, அதாவது லோன் பர்பஸ், எக்ஸாம்பிள் லோன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, எக்ஸாம்பிள் லோன் and development for agriculture sector. And next what they are asking is the 12th demand என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா to secure a civil liberties. What are the civil liberties அப்படின்னா, சிவில்னா யார், சிவிலியன். So we are all writing civil service examination. What is the civil services? What is the civil? What is it is mean? What it mean? சிவில்னா என்ன, சிவிலியன் அப்படின்றத நம்ம சிவில் சர்வீசஸ். ஸோ அதுக்காக தான் மக்களுக்காக குடியுரிமை பணிகள், மக்களுக்காக நம்ம சேவை செய்ய போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் த பீப்புள். ஸோ அதனால தான் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 12th டிமாண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா டு செக்யூர் அ சிவில் லிபர்ட்டிஸ். லிபர்ட்டிஸ்னா ஃப்ரீடம். அப்ப மனிதர்களுக்கு தேவையான சுதந்திரம், என்னென்ன சுதந்திரம் வேணும், ஐ நீட் டு ஸ்பீக், ஐ நீட் டு எக்ஸ்பிரஸ் மை ஒப்பீனியன், ஐ நீட் டு என்னோட நான் என்ன கடவுளை கும்பிட்றனோ ஐ நீட் அ ஃப்ரீடம் ஃபார் ரிலீஜன், ஃபார் மை ரிலீஜன். ஸோ அந்த மாதிரி டு செக்யூர் அ சிவில் லிபர்ட்டிஸ் such as what are the civil liberties போட்டு எக்ஸாம்பிள் ஸ்பீச், பிரஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸ்பீச் பேசுறதுக்கான உரிமை, அது ஒரு சிவில் லிபர்ட்டி. பிரஸ், ஆமா பிரஸ் எதுக்காக அப்படின்னா இப்ப நான் வந்து சில பப்ளிகேஷன்ஸ் நோட்டிபிகேஷன் கொடுக்கும்போது ஒரு நியூஸ் நான் பப்ளிஷ் பண்ணும்போது இது தப்பா இருக்குன்னா நான் தப்பா இருக்குன்னு கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணும். நான் எந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்காக நான் பயந்து என்னுடைய இன்ஃபர்மேஷனை வந்து பீப்புளுக்கு வந்து நான் கொடுக்கறதுல இருந்து நான் மறைக்க கூடாது. டு செட் அ பிரஸ். ஸோ பிரஸ் அது வந்து சிவில் லிபர்ட்டில வரும்.
எக்ஸ்பிரஷன் அப்படின்போது என்னன்னா டு ஹேவிங் அவர் எக்ஸ்பிரஷன், த ரைட் டு எக்ஸ்பிரஷன். பாலிட்டியில் we have seen the right to expression, the right to freedom for speech, இந்த மாதிரி freedom of expression of a thought, அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளோட சிவில் லிபர்ட்டிஸ்குள்ள வருதுன்னு சொல்றாங்க. அண்ட் 13th one என்ன சொல்றாங்கன்னா they did not demand universal adult franchise. they did not demand, இவங்க என்ன பண்ணல, they did not demand, இதெல்லாம் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணாங்க, ஆனா they did not demand universal adult franchise. அண்ட் ஸ்வராஜ், ஸ்வராஜ் அப்படின்னா என்ன, அடல்ட் பிரான்சைஸ். ஆமா, எஃப்ஆர்ஏ யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னா ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் டோட்டலா இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி யூனிஃபிகேஷன் பண்ணி அவங்க பண்ணல. பிரான்சைஸ்னா என்ன, லைக் ஒரு கம்பெனி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அடல்ட் பிரான்சைஸ்னா ஓட்டிங் ரைட்ஸ், லைக் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இந்த விமென்ஸ்க்கு மட்டும் தான் விமென்ஸ்க்கு தரக்கூடாது, மென்னுக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்னா அதுதான் ஓட்டிங் ரைட்ஸ், அவங்களுடைய சில மாடிஃபிகேஷன்ஸ், ரூல்ஸ், பாலிசிஸ் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் என்னன்னா யூனிவர்சலா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணல. அதை பத்தி அவங்க பேசவே இல்லை, யூனிவர்சல் பத்தி அவங்க பேசல. they are talking about இந்த மாதிரி எங்களுக்கு சிவில் லிபர்ட்டி வேணும், we want இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லோன் வேணும், இந்த மாதிரி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் இந்த பத்தி தான் பேசுறாங்களே தவிர ஓட்டிங் ரைட்ஸ் பத்தி பேசல, பாலிசிஸ் பத்தி பேசல, ரூல்ஸ் பத்தி பேசல, ரெகுலேஷன்ஸ் பத்தி பேசல. ஸோ அது எல்லாமே எப்படி இல்லைன்னா யூனிவர்சலா இல்லை, தட் வாஸ் இல்லை, ஒரு டிசிமிலாரிட்டியோட தான் இருந்தது. தட் டஸ் நாட் ப்ரமோட் சிமிலாரிட்டியை ப்ரமோட் பண்ணல. அதுதான் வந்து யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்வராஜ். ஸ்வராஜ் எஃப்ஆர்ஏ NCHISE பிரான்சைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்வராஜ். ஸ்வராஜ்னா என்னன்னா முழு சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம். ஸ்வராஜ் அப்படின்னா ஃப்ரீடம், ஃப்ரீடத்தை தான் டினோட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடமை பற்றி அவங்க எதுவுமே வந்து பேசல அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஆர் த 13 objectives that have brought by whom na the moderate in which na in Indian society la 13 demands, 13 objectives brought by moderate phase under Indian society. What moderates அப்படின்னா நம்ம இந்த 19th century பார்த்துருப்போம்ல, ராஜராமோகன் ராய் இவங்கள தான் வந்து மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தியன் ஃபேஸ்னா அவங்களாம் வந்து இப்போ வந்த லீடர்ஸ், இவங்கள தான் எக்ஸ்ட்ரீம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் வாட் ஆர் த மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள், என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் யூஸ் பண்ணி இந்த மாடரேட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ த மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள் வாஸ் ஃபேமஸ்லி நோன் அஸ் 3P மெத்தட். மாடரேட்ஸ், இந்த மாடரேட்ஸு எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா 3P மெத்தட். ஃபேமஸ்லி இட் வாஸ் நோன் அஸ் 3P மெத்தட். அதுதான்ப்பா, அதுதான் மாடரேட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாடரேட் மெத்தட்ல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க, மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் யூஸ்டு பை மாடரேட் ஃபேஸ். ஸோ டாபிக் இஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள் யூஸ்டு பை மாடரேட் ஃபேஸ். And this method was famously known as 3P method. 3P. First one is prayer. First P க்கு வந்து என்ன சொல்றோம்னா prayer. First P denotes prayer. And second for petition. And third for protest. So method of struggle done by moderate phase. So that is famously known as 3P மெத்தட். ஸோ இந்த 3P மெத்தட்ல அந்த 3 P's என்ன டினோட் பண்ணுதுன்னா, ஒன் இஸ் ப்ரேயர், அனதர் ஒன் இஸ் பெட்டிஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ப்ரொடெஸ்ட். நோ த ப்ரிப்பேர்டு. இப்போ எப்படி பெட்டிஷன்னா என்னன்னா, சில ஒரு பேப்பர் இல்லை ஒரு மெமரண்டம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி ப்ரிப்பேரிங் அ பெட்டிஷன். தே ப்ரிப்பேர்ட் அ பெட்டிஷன் ஆர் அ மெமரண்டம் ஆர் அ நோட்டிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா டு த பிரிட்டிஷ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரேயர் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். பெட்டிஷன் சொல்றோம். ஸோ தே வில் பி கிரியேட்டிங் அ பெட்டிஷன்ஸ் அண்ட் திஸ் பெட்டிஷன் வில் பி சப்மிட்டட் டு ஹூம், டு த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு சப்மிட் பண்றோம். And they also organized a public meeting to popularize demands. ஸோ இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சும்மா வந்து பிரிட்டிஷ்க்கு மட்டும் சப்மிட் பண்ணிட்டா பத்தாது, அது மட்டும் போதாது. தேல் பி அனௌன்சிங், நிறைய மீட்டிங்ஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மீட்டிங்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒப்பீனியன்லாம் நான் கொடுக்க போறேன் பிரிட்டிஷ் கிட்ட, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி பப்ளிக் கிட்டயுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, தே வேர் வெரி க்ளோஸ் டு த பப்ளிக்.
and they were also allowing the public to give their opinions before submitting the petition to whom? To the British people. So this is the form for petition field. So in the P method இதுதான். So petition field method இது. And next we are telling about the newspaper was greatly used by the moderate phase. ஸோ இதுக்கெல்லாம் எது யூஸ் பண்றாங்கன்னா நியூஸ் பேப்பர்ன்றது என்னவா இருக்குன்னா, இட் வாஸ் யூஸ்ட் as a strongest weapon for what? To express their thought, to express their opinions, to express their suggestions, to express their policies. ஸோ இந்த மாதிரி தேவைகள்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எதை ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதமா எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரை யூஸ் பண்றாங்க. யாரு யூஸ் பண்றாங்கன்னா, இந்த மாடரேட் பீப்புள் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ தே சர்க்குலேட்டட் திஸ் பாம்ப்ளெட்ஸ் டு பாப்புலரைஸ் தி ஐடியாஸ். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு சில கோரிக்கைகள் எனக்கு வேணும், சில சஜஷன்ஸ் வேணும், இது வந்து நான் உங்களுடைய கிளாஸ் ரூம்ல வரைக்கும் பேசினா பத்தாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பாம்ப்ளெட் போட்டு எல்லா பீப்புளுக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ சர்க்குலேட் பண்ண முடியுமா, என்ன ஆகுது, என்னோட ஐடியாஸ் இதுதான், இப்படி தான் ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம், இப்படியெல்லாம் வந்து ஐடியாஸ் வந்து நம்ம பீப்புளுக்குள்ள திணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, பாம்ப்ளெட்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரு? இந்த பெட்டிஷன் மெத்தட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ பெட்டிஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, they are creating a memorandum notification. So this is the method they are doing. And next what they are doing, newspaper use பண்ணிக்கிறாங்க. So newspaper is the greatest weapon to deal in this petition method. And third என்ன பண்றாங்க, they are using this pamphlet. So pamphlet method use பண்ணி என்ன பண்றாங்க, they are circulating to all the people, not only in a particular place but also to place என்ன பண்றாங்க, they started to circulate அப்படின்னு சொல்றாங்க. And next what they are telling is, they even tried to create a public opinion in England. இவங்க என்ன பண்ணல, இந்தியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பப்ளிக் ஒப்பீனியன் மட்டும் இவங்க கேட்கல, they also tried to get opinions from the England. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பீப்புளோட ஒப்பீனியன்ஸை நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். எதுக்காக? டு என்ஹான்ஸ் த இந்தியன்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ், தே சென்ட் நிறைய சில பிரிட்டிஷோட ரெப்யூட்டேஷனான பார்லிமெண்ட், பிரிட்டிஷ்ல எப்படி இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் செட்டப்ல பார்த்துட்டு நம்ம இந்தியாவிலும் இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட் செட்டப் வேணும், இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட்சி பண்ணணும்னு சொல்லி தே ஆர்டிகுலேட்டட் த டிமாண்ட்ஸ். ஆர்டிகுலேட்டட்னா மாடிஃபைங் த டிமாண்ட்ஸ். அவங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் மாதிரி நம்மளும் இந்தியால பார்லிமெண்ட் ஒரு அமைக்கணும். பார்லிமெண்ட் பாராளுமன்றம் எதுக்காக? டு மேக் அ லாஸ், லெஜிஸ்லேஷனுக்காக இது பண்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாலையும் அந்த மாதிரி ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பெட்டிஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி சில ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. And next what they're telling is, they even got elected in the central and provincial legislative council to represent their demands for the government. இவங்க என்ன பண்ணல, சும்மா ஒரு மாடரேட் சும்மா வந்து சில ஒப்பீனியன்ஸ் கொடுத்துட்டு மட்டும் போகல, they also stood in a election. ஸோ எலெக்ஷன்ல வந்து இவங்க நின்று they'll be winning in the elections. இந்த எந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்லாம், இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் அண்ட் ப்ராவின்ஷியல் எலெக்ஷன்ல இவங்க நின்று இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ், அந்த காமனர்ஸ்க்கும் இந்தியன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ், ஸோ இந்தியர்களுக்கான டிமாண்ட்ஸை இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல கொண்டு போய் விடுறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ், சக்சஸ் ஆஃப் மாடரேட்ஸ். ஸோ தேர்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சக்சஸ் ஆஃப் மாடரேட்ஸ். ஸோ வாட் ஆர் த சக்சஸ் ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் given by the moderates. என்னென்ன கான்ட்ரிபியூஷன்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, they laid a foundation for the Indian national movement. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் எது கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இந்த மாடரேட் ஃபேஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. இன் 1886 த கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஒரு கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. என்ன கமிஷன்னா, அட்சிசன் கமிஷன், ஆல்சோ கால்ட் அஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷனை வந்து கிரியேட் பண்றாங்க. எப்போ? இன் 1886ல ஒரு கமிஷன் கிரியேட் பண்றாங்க. அந்த கமிஷன் பேர் என்ன சொல்றாங்கன்னா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது எதுக்காக அப்படின்னா, இந்த கமிஷன் என்ன பண்ணணும்னா, டு ஸ்டடி அபவுட் த சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம் அண்ட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் எப்படி நடக்குது, அண்ட் ஆல்சோ டு ஸ்டடி அபவுட் த சிவில் சர்வன்ட்ஸ், அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்றதுக்காக ஒரு இது பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ், இன் 1895ல என்ன பண்றாங்கன்னா, த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவங்க ஒரு கோரிக்கையை வச்சாங்கல்ல, வாட் கோரிக்கை அப்படின்னா, இந்த ராயல் கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த 1895ல இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ராயல் கமிஷனை வந்து செட் பண்றாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராயல் கமிஷனோட சேர்பர்சன் என்ன பண்றாங்கன்னா, இந்தியானோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கு, இந்தியனோட வருவாய் எப்படி இருக்கு, எக்கனாமிக் எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தி டெல்லிங் இஸ், இன் 1892ல த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எனாக்டட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்.
பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு சொல்லி ஒன்று எனாக்ட் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். ஸோ டிமாண்ட்ஸ் இந்தியர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த 1892ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு ஒன்று எனாக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. And next what they are telling is the moderate were the first to expose the true nature of British rule India. moderate காரங்க தான் என்ன பண்றாங்கன்னா அதாவது பிரிட்டிஷோட ரூல் இப்படி இருக்குல்ல, இந்த பிரிட்டிஷோட ரூலைய நம்மளோட இந்தியன் ரூல்ஸ்க்கு எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், எப்படி நம்ம இந்தியன் ரூலுக்கு அதை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சில சேஞ்சஸ், சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்தது யாருன்னா நம்மளுடைய மாடரேட் ஃபேஸ் பீப்புள் தான் சொல்றாங்க. ஸோ மாடரேட் பீப்புளோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சக்சஸ் வந்து இந்தியன்ஸோட சிவில் சர்வீஸ் கமிஷன் வந்து இது பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன் 1895ல ராயல் கமிஷனை வந்து செட் பண்றாங்க. அண்ட் தேர்ட் வந்து 1892ல என்ன பண்றோம்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன எனாக்ட் பண்றாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு ஒன்று எனாக்ட் பண்றாங்க. இது எதுக்காகனா ஃபார் த பர்பஸ் டு அக்செப்ட் ஆல் த டிமாண்ட்ஸ் given by the British people. And next what they are telling is this moderates were the first to expose the true nature of British rule in India. ஸோ இந்தியன் சொசைட்டிக்காக ட்ரூ நேச்சர் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலை வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல யார் யார் என்னென்ன லீடர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னா லீடர்ஸ் லைக் தாதாபாய் நேருஜி. ஸோ யூ ஹவ் ஆஸ்ட் ரைட். ஸோ லீடர்ஸ் யார் யார் வராங்கன்னா தாதாபாய் நேருஜி 1901ல பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ பாவர்ட்டி ப்ளஸ் அன்பிரிட்டிஷ் ரூல். அன்பிரிட்டிஷ் ரூல்னா என்ன, இது வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளுக்கு நிறைய பாலிசிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்பிரிட்டிஷ் ரூலை கொண்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போனா 1901. யார் இதோட லீடர் யாருன்னா தாதாபாய் நேருஜி. அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஆர்சி துட். அப்படின்னு சொல்றாங்க. திஸ் வாஸ் இன் 1908. இவர் என்ன பண்றாருன்னா எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்ற சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எம்ஜி ரனாடே அண்ட் ஜிஎஸ் ஐயர் அப்புறம் ஜிகே கோகுலே. ஸோ இவங்க தான் என்னன்னா இந்த மாடரேட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ். ஸோ திஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஹவ் present in the moderate phase oda leaders. And next class we will be seeing what are the additional things and how the social composition la ivanga பண்றாங்க அப்படினு பார்க்கறோம். And next we will be seeing the weakness and criticism. so என்னென்ன criticism வந்து moderates என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்க போறோம். so this will be very very useful for your mains examination. And also in the modern Indian history la will be covering many PYQs. நிறைய PYQs வந்து இதுல இருந்து தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 questions கிட்ட நமக்கு இதுல கவர் ஆகும். so thank you.